புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நம்முடைய சோமேஸ்வர் பிளாக் வாலிபால் இங்கே சோமேஸ்வர் பிளாக்கில் வாலிபால் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது பூஜை நடந்து இப்போது வாலிபால் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கப்படும். இந்த வாலிபால் டோர்னமெண்ட் ஆனது நம்முடைய சோமேஸ்வர் பிளாக் யூத்ஸ் சுமார் பல ஆண்டுகளாக இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம் சொன்னா, யூத்ஸுகளை என்கரேஜ் பண்ணோம், இந்த விளையாட்டை இம்ப்ரூவ் பண்ணோம், விளையாட்டினால பல நன்மைகள் இளைஞர்கள் இருக்கிறது என்பதை உறுதி செய்ய அவர் மாதமும் இந்த இப்படிப்பட்ட வாலிபால் டோர்னமெண்ட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபால் டோர்னமெண்ட்ல சுமார் 20 டீம் கலந்துக்க போகுது. 20 டீம்ல நம்ம ஃபைனலா அவங்களுக்கு டிராபி வச்சிருக்கோம். பிறகு கேஷ் பிரைஸ் வச்சிருக்கோம். அதனால எல்லாரும் இந்த வாலிபால் டோர்னமெண்ட்டை கண்டுகளித்து வாலிபால் டோர்னமெண்ட் சக்சஸ் ஆகணும்னு எல்லாரையும் கேட்டுக்கின்னு இந்த நேரத்துல தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஆகட்டும், நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் அடிக்கடி இந்த டோர்னமெண்ட் நடத்துறோம். தொடர்ந்து இது செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் ஒரு தவறான வழியில் செல்லாமல் இதை போன்ற விளையாட்டு வீரர்களாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். Ball out. Point goes to BMW. 2-all. Point goes to BMW. 3-2. Ball right. Ball right. நடக்க காரணமாக இருந்த நமது மோகன்ராஜ் யங்ஸ் கவுன்சிலர் அவர்களுக்கு இங்கு வருகை தந்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எஸ்என்எஸ் சென்டர்லேருந்து நமக்கு இந்த கப்புங்க வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம். அவங்களுடைய எஸ்என் ஃபிட்னஸ் சென்டர் மேலே வளரணும், இம்ப்ரூவ் ஆகணும். நீங்களும் யூஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிக்கின்னு அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ரன்னர்ஸ் கப்பு BMW டீம் இதாப்பட்டு யார் கேப்டன்? கேப்டன் லைட் வருது, வின்னர்ஸ் யார்ப்பா?
அங்கே சொல்கிறேன். வா விக்னேஷ் பாயா சார் மெதுவா நம்முடைய சோமேஸ்வர் பிளாக்கு பேட்டை சேர்ந்த சோமேஸ்வர பிளாக்கில் வாலிபால் டோர்னமெண்ட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 20 டீம் வந்து இதில் கலந்துக்குச்சு. பார்ப்பதற்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வாலிபால் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு நான் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம உருகம்பேட்டையில் சிறப்பாக ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னால் எல்லா வகையான ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நம்ம யூத்ஸ் வந்து சிறந்து விளங்குறாங்க. கிரிக்கெட் ஆகட்டும், வாலிபால் ஆகட்டும், கபடி ஆகட்டும், இப்படி பல எல்லா விதமான ஸ்போர்ட்ஸும் வந்து நம்ம பசங்க நம்ம யூத்ஸில் சோமேஸ்வரம் பிளாக்கில் ஆகட்டும், உருகம்பேட்டில் வந்து குறிப்பாக நல்லா ஆடுறாங்க. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று ஸ்போர்ட்ஸுக்கு என்ன நம்ம ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஸ்போர்ட்ஸ்னால் ஃபிசிக்காக வச்சுக்கலாம் பாடியான்னு நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஜாதி மத பேதம்லாம் கிடையாது. இந்து முஸ்லீம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆடலாம், எல்லாம் ஜாலியாகலாம். பணக்காரன் ஏன்ற வித்தியாசம் இல்லை. நம்பர் 3 வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு வேலை வாய்ப்பை தரும். பம்மலில் எடுத்துக்கலாம், இல்லை பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் கூட எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸில் இருந்தாக்கா நீங்கள் மார்க்ஸ் ஈவன் கம்மியாக கோர்ஸ் பண்ணியிருந்தா கூட ஸ்போர்ட்ஸில் நல்லா இருந்தாக்கா நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம். அதனால தான் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதே போல் நான் குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஆகட்டும், கிரிக்கெட் டோர்னமெண்ட்டும் நடத்தினே இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். எப்பவுமே நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் மூலமாக நான் பல டோர்னமெண்ட்ஸ் நடத்தியிருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா இளைஞர்களை ஊக்குவிக்கணும், யூத்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வருங்காலத்தில் அவர் தான் பிரைம் மினிஸ்டர். தயவுசெய்து யூத்ஸுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப போராடின்னுக்கிறாரு. இப்போது எஸ்ஐஆர் இப்போது ஓட் தெப்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள்லாம் திருட்டு ஓட்டு மூலயமா நிறைய சில இடத்துல சேர்க்கறது, சில இடத்துல எடுக்கிறது. எங்கே பிஜேபிக்கு வந்து ஃபேவர் ஆகுதோ அங்கே வந்து சேர்க்கறது, சில இடத்துல எடுக்கிறது. இப்படி மோசமான நிலைமையை வந்து நம்ம நாடு போயின்னுக்குது. இந்த நேரத்தில் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதே போன்று உத்தியோக் காத்ரே நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காந்தி பேரில் வந்து வேலைவாய்ப்பு வில்லேஜில் கிராமத்துலலாம் அதை வந்துட்டு இப்போது அந்த பேரே இப்போ வந்து பிஜேபி மாற்றிடுச்சு. ராம்ஜின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. காரணம் என்னென்னா நம்ம காந்தி யார்? காந்தினாக்கா நான் நாட்டுக்கு சுதந்திரம், நம்ம நாட்டின் தந்தை, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். எல்லாருக்கும் தெரியும். காந்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சார்? அவர் பேரே வந்து மாற்றிட்டாக்கா அதை நம்ம கண்டிக்கணுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் நம்ம நாடு போயின்னுக்குது. நீங்கள்லாம் வந்து யூத்ஸுங்க ராகுல் காந்தியை வந்து ஏற்றுக்கணும், ராகுல் காந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லின்னு நம்முடைய நாட்டில் வந்து பல பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம் போய்கொண்டு இருக்கிறது. அப்படி இருந்தும் தங்கவயலில் மட்டும் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் இளைஞர்களுக்காக வேலையில்லா திண்டாட்டத்தை போகிறதுக்கோசம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, இண்டஸ்ட்ரியல் ஹப்பு எடுத்துன்னு வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடிய சீக்கிரம் எல்லா வாலிபர்களுக்கும் வேலை கிடைக்கும். அதே போன்று நம்முடைய தங்கவயலில் சாலைகள் ஆகட்டும், ரோடு ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும், காலேஜ் டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும், இப்படி பல திட்டங்களை இப்போ தாலுக்கா ஆஃபீஸ் கொண்டு வந்தாங்க.
இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த எம்எல்ஏ அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிக்கணும். ஏன் நான் இதை இந்த நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நீங்களும் தெரிஞ்சுக்கணும், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க யூத்ஸுங்க நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய தங்கவயல் நிலைமை என்னான்றது. அதே போன்று இப்போது அம்பேத்கர் பார்க்கு, அம்பேத்கர் மியூசியம், அம்பேத்கர் நாலேஜ் சென்டர் கொண்டு வந்திருக்காங்க. பூஜை கூட ஆச்சு போன வாரம் தான். இதெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே எம்எல்ஏ பின்னால் இருக்குவோம். காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ பின்னால் இருக்கோம். எம்எல்ஏ வந்து பல பேர் பல விதமாக பேசுவாங்க. லைட்டு போட்டால் ஆயிடுச்சா, ரோடு போட்டால் ஆயிடுச்சா. மனிதனுக்கு தேவையானது அடிப்படையே வந்து ரோடு, லைட்டு, தண்ணி, இது 3 கொடுத்தாவே அவங்க கடவுளுக்கு சமம். அதை போன்ற பல இன்னல்களை சந்தித்து இப்போ வெற்றி நடை போட்டுக்கொண்டு இருக்கும் ரூபகலா சைதர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்தில் இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் எப்படி இப்போ ஸ்போர்ட்ஸில் கலந்துங்க, அதே போன்று கடைசி வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து இருந்து வெற்றி அடையணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும். இப்படி நல்ல இளைஞர்கள், நீங்கள் நாட்டின் முன்னோடிகள், நீங்கள் தான் அந்த நாட்டினுடைய பில்லர்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் நாம் இன்று இந்த வாலிபால் டோர்னமெண்ட்டில் ரன்னர்ஸு வின்னர்ஸு கப் இருக்குது. அதே மாதிரி இது கேஷ் ப்ரைஸும் இருக்குது. கேஷ் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ரன் வின்னர்ஸ்க்கு வந்து 20,000 ரூபாய், ரன்னர்ஸ்க்கு வந்து 10,000 ரூபாய். இப்படி நம்ம வந்து சிறப்பாக நம்ம யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறதுனால ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிக்கொண்டு, இப்பொழுது வின்னர்ஸ் எந்த டீம்ப்பா? For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality, family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson.